அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானி எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே. வாகர்த்தா விவசம்பிருதௌ வாகர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து மகிஷத்வஜாஜ வித்மஹே சண்ட அஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். அன்னை வாராகி தேவனுடைய பாதார விந்தங்களையும் கமல திருப்பொற்பாதங்களையும் சரணடைந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? பொதுவாக உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற இருக்கின்றார் 14 தேதிக்கு பிறகு. அப்போது உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக திரிகோண தொடர்பு உங்கள் ராசிக்கு ஏற்பட்டுவிடும். அது மட்டுமல்லாது இதனால் வரையில் 6ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 7ஆம் பாவத்திற்கு சென்று விடுகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். அப்போது 9, 10 சம்மந்தப்படுது, 7 சம்மந்தப்படுது, 6, 7 சம்மந்தப்படுது. அப்போ இதை வச்சு பார்க்கின்ற பொழுது சிம்மராசி நேயர்களே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வரவு இருக்கும், ஆனால் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். 6, 7 சம்மந்தப்படுது, 6, 7, 8 சம்மந்தப்படுது, 6, 8, 12 சம்மந்தப்படுது அப்படின்னு சொன்னால், ஏன்னா சனி பகவான் எங்கே பார்க்குறாருங்க? உங்கள் ராசிக்கு 12 பார்க்குறாரு. அப்போ ராகுவும் 12 பார்க்குறாரு. அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது அது செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ 6, 8, 12 சம்பந்தப்படுவதனாலே சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் இருக்கும். ஆனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை தாண்டி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாக சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள். இது எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களா இருக்கலாம், பில்டராக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், அல்லது ப்ளூ மெட்டல்ஸாக இருக்கலாம், அல்லது அந்த ரோட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் அதிகமாக, அதாவது சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள், வேலைக்கு போகாமல் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். எதையுமே ஆளுமை திறனுடைய சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும், நிர்வாகத்திறமை அதிகரிக்கும். ஆனாலுமே கூட சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடன் வாங்கிறதுக்கு நீங்கள் அஞ்சவே மாட்டீங்க. அடுத்த என்ன கடன் வாங்கலாம், அடுத்து என்ன கடன் வாங்கலாம், அடுத்து என்ன கடன் வாங்கலான்னு கடன் வாங்குவதற்கு அஞ்சவே மாட்டீங்க. அடுத்த முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பீர்கள். கடன் கொடுக்குறவங்க வேணால் பயப்படாமே தவிர நீங்கள் பயப்பட மாட்டீங்க வாங்கிறதுக்கு. அப்போது கடன் சுமைகளை ஏற்றிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சொல்லித்தருது. ஏன்னா தேவைகள் அதிகரிக்கின்றது. தேவைகள் அதிகரிக்கின்ற போது நிச்சயமாக சிம்மராசி அன்பர்களே நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் கேட்டால், இங்கே எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், அது கடையாக இருந்தாலும் சரி தான், கம்பெனியாக இருந்தாலும் சரி தான், ஷாப்ஸாக இருந்தாலும் சரி தான், ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி தான், ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரி ஆடிட்டர் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், வக்கீல்ஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸு, இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங், ஃபார்மா.
ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், ஒரு சிறு தொழிலாக இருந்தாலும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், சுய தொழில் செய்பவராக இருந்தாலும், தொழில் துறையை பொறுத்த வரையில் 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுக்கு சென்று இருப்பது, 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறது, 9 10 சம்பந்தப்படுது. அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சிம்மராசி என்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் பிஸ்னஸ் சிறப்பானதாக நடைபெறும். உங்கள் பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். உங்கள் தொழில் துறையில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், தடைகள், ஒரு காரிய தடையாகட்டும், செயல் தடையாகட்டும், சிந்தனை தடைகளாகட்டும், எந்த பிரச்சனை ஆனாலும், எந்த தடைகள் ஆனாலும், அந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்கான அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், ஃபைனான்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் அதிகரிக்கும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக வந்து சேர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அந்த பண வரவில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். அதே போல் கடன் பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனையை பொறுத்தவரையில் சிம்மராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக அந்த ஒரு கடன் சுமையை அடைக்கவே முடியாத சின்ன சின்ன கடன்களை கூட ஏதேனும் ஒரு சிறு தொகையாவது நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும். அப்போ கடன் பிரச்சனைகள் குறையும் சிம்மராசி நேயர்களே. அதே போல் அடுத்ததாக எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடன் சுமைகள் குறையும்னு சொல்லியிருக்கேன். கடன் நீண்ட நாட்களாக அடைக்க முடியாத கடன்களை இந்த மாதம் அடைக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். வரவு செலவுகள் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் அது எல்லாத்தையும் மீறி செலவுகள் அதிகரிக்கும், கவனமாக இருக்க வேண்டும், கடன் வாங்குறத குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா, சிம்மத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பவர்களை இந்த மாதம் உங்களுக்கான மாதம், இதுதான் அப்படி தான் நான் சொல்லணும். ஸோ இது வந்து உங்களுடைய பீரியட். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நீங்கள் அரசியல் களத்தில் நீங்கள் சாதிக்கலாம். மற்ற இடங்களுக்கு நான் சொல்லுகின்ற பொழுது அப்படி சொல்லலை, முக்கிய பிஸ்னஸ்க்கு அப்படி சொல்லலை. ஆனால் அரசியலை பொறுத்தவரையிலே செவ்வாறாக தொடர்பு ஏற்படுகிறது. உங்கள் ராசிநாதன் திரிகோணத்தில் 1-9 தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார். உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலே சிம்மராசி அன்பர்களே, நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அரசியல் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பிராயச்சித்தம், அது உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பை பார்த்து அதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும். ஏன்னா கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போயிடக்கூடாது. வெற்றி பெறக்கூடிய தகுதி உங்களுக்கு இருந்தும் உங்கள் ஜாதகத்தில் அமைப்புகள் இல்லாமல் போனால், அனுகூலமில்லாத தசாபுத்திகளோ கிரக அமைப்புகளோ கோச்சாரங்களோ இருக்குமே, ஆனால் அதனால் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தள்ளி போயிடக்கூடாது. ஆகையினால இந்த அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அந்த வெற்றியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தை உருவாட்டி கொண்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொண்டு, இந்த இப்போ விட்டுட்டீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் ரொம்ப நாளுக்கு ஆகும் திரும்ப அந்த வாய்ப்புகளை பெறுவதற்கு. ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சிம்மராசி என்பவர்களே. அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். அப்போ அரசியலில் வெற்றி வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ அப்ராடில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லாஜிஸ்டிக் கார்கோ இதெல்லாம் அதாவது ஒரு ரெஃப்ரெஷ் செய்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம். ஸோ ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அது கூட ஏற்படும். திரும்பவும் ஒரு புதிய முதலீடுகள் செய்ய வேண்டியது அவசியம் இருக்கும். அதே போல் உங்கள் கம்பெனிக்கான ரெனோவேஷன், அதாவது திருப்பி ஏதாவது ரெனோவேஷன் பண்ணுறதோ, இல்லை இடம் ஃபேக்ட்ரியோ ஆஃபீஸோ சேஞ்ச் பண்ணுறது, இல்லை அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பவர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களை இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிம்மராசி என்பவர்களே, தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மேஷராசிக்கு உங்கள் உச்சமடைந்த ராசிநாதனோடு சேர இருக்கின்றார். ஸோ இந்த ராசிநாதனோடு சேர இருக்கின்ற உங்கள் தொழில் ஸ்தான அதிபதி, அதோடு கர்மகாரகன், இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணுறதுனால
நிச்சயமாக தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்கு போகாதவங்க கூட இந்த வாட்டி வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான். ஸோ எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரிதான், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஹையர் ரேங்கில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரேங்க் உங்களுக்கு கிடைக்கும். நான் பெரிய போஸ்டிங் இருக்குது, அந்த பெரிய போஸ்டிங்க்கு தான் நான் போகணும் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற ரேங்கில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் அந்த தொந்தரவுகள் குறையும். ஹையர் ஆஃபீஸரால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், கம்ப்ளைண்ட் இருக்கலாம், ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி நேயர்களே. அதே போல் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை புதிய வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு இருந்து வரக்கூடிய ப்ரெஷர், டென்ஷன் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சினிமா துறையை சார்ந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அற்புதமான காலமாக இந்த காலம் அமைகிறது. நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, சினிமா துறைக்கு இது வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. ஸோ நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான மாதமாக ஏப்ரல் மாதம் அமைகிறது. காரணம், உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவது ஒரு விஷயம். அதே போல் தனகாரகன் சுக்கிரன் உங்கள் ராசிநாதனோடு இணைவது மற்றொரு சக்ஸஸ்க்கான விஷயம். அதோடு மட்டும் அல்லாது இன்னொரு சைடில் பார்க்க போனாக்கா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு அதிசாரம் பெற்று அமர்ந்திருப்பது இன்னொரு சக்ஸஸ்க்கான காரணம். அப்போ இந்த 3 விஷயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது அரசியலாகட்டும், அரசியலெல்லாம் முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் சினிமா துறைக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய ப்ராஜெக்ட், அதை புதிய முயற்சிகளை எடுப்பதற்கு நல்ல வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கும் சிம்ம ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ், ஸோ இதெல்லாம் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த 3 பிஸ்னஸுமே சிறப்பானதாக இருக்கும், வருமானம் தரக்கூடியதாக இருக்கும், புதிய வேலை வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் அரசாங்கம் சார்ந்த தொந்தரவுகள், அதிகாரிகள் சார்ந்த தொந்தரவுகள் உங்களுக்கு குறையும். அல்லது உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், எங்களுக்கு யாராவது எதாவது செஞ்சுட்டாங்களே, இந்த ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், இந்த பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த இடுதோஷங்கள், வைப்பு தோஷங்கள் சம்மந்தமானது நிறையவே இருக்கும். காரணம்னா ஏற்கனவே அந்த பூமி ஏதேனும் ஒரு தோஷங்கள் இருந்து இடதோஷங்கள் இருக்கும். இவங்க தெரியாமல் அந்த இடத்த வாங்கி அங்கே போய் ஒரு பூஜையை போட்டு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அந்த ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டுனாக்கா இது இந்த வாங்கினவங்கள பாதிக்கப்பட வைக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பூமியில் இடுதோஷங்கள் சம்மந்தப்பட்டது இருக்குமே, ஆனால் அது உங்களை செயல்படவே விடாது. அப்போ அந்த ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப பாதிக்கப்படும், இழுத்துக்கிட்டே போகும், முடிவுக்கே வராமல் இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசினியர்களே, இந்த டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர் சம்மந்தப்பட்டவங்க, ப்ளூ மெட்டல் தொழில் பண்ணக்கூடியவங்க, வியாபாரம் சிறப்பானதாகவே இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி இடதோஷங்கள் ஏதேனும் இருக்குமே, ஆனால் அந்த பூமி சார்ந்த பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பை தரும். அது என்ன, எப்படி, எங்கே அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான், அல்லது அந்த நேரடியாக அந்த இடத்தை பார்த்து தான் நம்ம அதுக்கான தீர்வுகளை சொல்ல முடியும், பரிகாரங்களையும் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தை ஃபேமிலியை பொறுத்தவரை ஃபேமிலி சிறப்பானதாகவே இருக்கும். ஃபேமிலியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ரிலேஷன்ஷிப் சிறப்பானதாக இருக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அப்பா அம்மா பெற்றோருடைய அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும், பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலம் கிடைக்கும். வம்பு வழக்குகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய கேசஸ் ஏதாவது இருக்குமே, ஆனால் அதெல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாத்தையும் மீறி பிரிந்த கணவன் மனைவி சிம்மராசியை பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் மாதம் இல்லை டிசம்பர் மாதம் கணவன் மனைவி பிரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதற்கான இங்கே பிராயச்சித்தங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் இருவருடைய ஜாதகத்தையும் கொண்டு செக் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கான முயற்சிகளை செய்வீர்களே, ஆனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதே போல் தாங்க திருமண யோகம்
சிம்ம ராசிக்கு திருமண யோகம் 7ல் குரு வந்திருக்கிறாரு. கவலையே படாதீங்க, நடக்காத திருமணம் கூட நடந்துவிடும். அப்போ அதிக முயற்சிகள் எடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக திருமண யோகம் உண்டு. அதே போல் தாங்க குழந்தை பாக்கியத்தும் சிறப்பாகவே உள்ளது. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது, மருத்துவரை பார்ப்பது, மருத்துவமனை சேர்வது, இதெல்லாம் சிறப்பை தரும். குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதே போல் ஒரு முக்கியமான தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு நேயர்களே, அன்னை வாராகிக்கு ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்டுவதற்காக அதீத முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றேன். ஸோ வாராகி பீடம் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி இந்த வாராகி ட்ரஸ்ட்டு சார்பாக வாராகி அன்னைக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதிக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு கொடான கோடி நேயர்கள், பக்த கோடிகள் நிச்சயமாக இந்த ஆலயம் அமைவதற்கு உங்களுக்கு எந்த வகையில் வாராகியுடைய உத்தரவு கிடைக்கிறதோ அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்படலாம். பொதுவாக முதல்ல நம்ம இடம் வாங்கணும், அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். அன்னை வாராகியுடைய உத்தரவு யார் மூலியமாக அந்த இடம் சேரும், அமைவதற்கு எந்த இடத்துல வாராகி போய் அமைய போகிறாங்க, யாருடைய இடத்துல சென்று அமரப் போகிறாங்க, யாருடைய இடத்துல ஆலயம் எழும்ப இருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் அன்னை வாராகிக்கு மட்டுமே தெரிந்த சூட்சமமாக இருக்கின்றது. ஸோ அது விரைவாக அன்னை வாராகிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறதே அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு உங்களாலான முயற்சிகளை நீங்களும் செய்யுங்க. அதே போல் ஜோதிடம் மட்டுமல்லாது நம்ம இன்னும் நல்லா சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆலய கும்பாபிஷேகங்கள் உலகம் முழுவதும் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய ஆலய கும்பாபிஷேகங்களை மிகவும் சிறப்பான முறையில் தலைமை பொறுப்பேற்று அற்புதமான முறையில் அந்த ஆலய கும்பாபிஷேக விழாவை செய்து தருகிறோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு சொன்னாலும் அந்த ஆலயத்தில் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப சிறப்பான முறையில் ஈவெண்ட் மாதிரி அதை கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணி அதை பரிகார பூஜைகளை உங்களுக்காக நீங்கள் நேரலையில் காணும்படியாக அந்த பரிகார பூஜைகளை எல்லாம் நாங்கள் பிதிருதோஷமாக இருக்கட்டும், வாழமர கல்யாணமாக இருக்கட்டும், அல்லது கன்னியா பூஜையாகட்டும், எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரிதான், எந்த ஆலயமாக இருந்தாலும் சரிதான், அதையும் நம்ம அந்த பெஸ்ட்டு சர்வீஸாக நாம் உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா, எல்லா விதமான ஹோமம், கிரகப்பிரவேசமாகட்டும், திருமண வைபவங்கள், இந்த திருமண வைபவங்களாக ரொம்ப அற்புதமாக நடத்தி வைக்கிறோம். சுவாமி திருக்கல்யாணங்கள், அதே போல் நம்முடைய திருமணங்கள், இதெல்லாம் கூட இந்த திருமணங்கள்லாம் சொல்கின்ற பொழுது கொஞ்சம் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. பத்திரிகைகள் நிச்சயமாக தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகள் தலைமையில் நடக்கும் அப்படின்ற அதை போட்டால் தான் அதுக்கான சபை மரியாதை இருக்கும். ஸோ அதனால் இந்த திருமணத்துக்கு மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கிக்கோங்க. ஸோ அன்பு நேயர்களே, வாராகி ஆலயம் அமைய வேண்டும். அவங்க பகுதியில் நடக்கக்கூடிய ஆலய கும்பாபிஷேகங்கள், அனைத்து பரிகாரங்கள் மற்றும் அனைத்து சுப விசேஷங்களும் சிறப்பான முறையில் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.